இந்த அரசாங்கத்திற்கு இந்துக்கள் யார், பெரும்பான்மை மக்களினுடைய உணர்வுகள் என்ன, பெரும்பான்மையினுடைய வலி என்ன, பெரும்பான்மையினுடைய வாக்கு என்ன என்பதை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த மக்கள் புரிய வைக்க வேண்டும். கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் விலை போகக்கூடிய ஒரு இந்துவாக நீ இருப்பாயே, ஆனால் நீ பிறந்தும் உன்னை பிணம் என்பேன், நீ பிணத்திற்கு சமம் என்பேன். உனக்குள் உண்டான ஒரு உணர்வு இருக்க வேண்டும். தான் பிறந்த சமுதாயத்திற்காக, தான் பிறந்த கலாச்சாரத்தை பாதுகாக்க போராட வேண்டும். சட்ட போராட்டம், மக்கள் போராட்டத்தில் முன்னெடுக்க வேண்டும். இறந்த பூர்ணச்சந்திரனுடைய ஆன்மா இந்த திமுக அரசை மன்னிக்குமா என்றால் ஒருபோதும் மன்னிக்காது. இவருடைய மரணம் என்பது தமிழக மக்களை சிந்திக்க வைத்திருக்கிறது. ஒரு சாமானிய இந்துவாக வந்து ஒரு தீபம், திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் ஒரே ஒரு தீபம் ஏற்றுவதற்கு இவ்வளவு போராட வேண்டிய ஒரு நிலையில் இந்துக்கள் இருக்கிறார்கள் என்றால் நாம் இப்பேற்பட்ட நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இப்பேற்பட்ட முட்டாள்கள் நம்மை ஆட்சி செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த முதலமைச்சர் ஏற்கனவே சனாதன தர்மத்திற்கு எதிரானவர், இவரது குடும்பமே சனாதன தர்மத்திற்கு எதிரானது என்பது எல்லோரும் தெரிந்த ஒரு விஷயம், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி முதலமைச்சருடைய துணைவியார் அவர்கள் கோவிலாக செல்கிறார்கள். அது எல்லாம் வேடம். அந்த பக்தி எல்லாம் இறைவன் ஏற்றுக்கொள்ள வாய்ப்பே கிடையாது, ஏற்றுக்கொள்ளவும் மாட்டான்.